ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷ் கிச்சன். இன்றைக்கி சூப்பரான மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். தேங்காய் அரைச்சி ஊற்றி ரொம்ப டேஸ்டியாக ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் குழம்பு வைக்கிறதுக்கு வெலை மீன் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். 1 கிலோ வெலை மீன் வாங்கியிருக்கேன். பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன். இப்போது வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் வெந்தயம் பொரிய விடலாம். வெந்தயம் பொரிஞ்சதும் 100 கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதையும் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கிடலாம். மீன் குழம்புக்கு எப்போவுமே பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். காரத்துக்காக 5-6 பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கணும். மீன் குழம்புக்கு கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூடவே 5-6 பல் பூண்டை நல்லா தட்டிட்டு சேர்த்துடலாம். முழுசாக போகிறத விட இந்த மாதிரி பூண்டை தட்டிட்டு சேர்த்தோம்னா இன்னும் வாசமாக இருக்கும். வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்கினதும் மீடியம் சைஸ் தக்காளியை 4 தக்காளி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாவை சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்காக 4 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவு தனியாத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மசாலா கருகிராமல் நல்லா வதக்கிடலாம். மசாலா எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். அப்போ தான் இந்த பச்சை ஸ்மெல் எதுவும் வராது. குழம்பும் கூட அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கினது நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரும். இது கூட நம்ம ஊற வச்சுருக்க புளி கரைசலையும் சேர்த்துடலாம். புளி அவங்கவுங்களுக்கு ஏற்றது மாதிரி சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் 1 கைப்பிடி அளவு புளி சேர்த்துருக்கேன். கருப்பு புளினால் குழம்பு எனக்கு கருப்பாக இருக்குது. இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. குழம்பு நல்லா கொதி வந்ததும் 1 கப் அளவு தேங்காவை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்தோம்னா மீன் குழம்பு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சேர்த்ததும் லைட்டாக ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனை சேர்த்துடலாம். வெலை மீன் சாப்பிட்றதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். இதோட மண்டை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், ஈஸியான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரியே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் அரைச்சி ஊற்றி மீன் குழம்பு ரெடி பண்ணியாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.